அவள் ஒரு பூமுகம் காணவே காற்றிலே அவளிடம் யோசனை பூக்குமோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவீல் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு லவ் சாங்க சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து பிடிச்சனுடைய பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடிட் வந்து பண்ணிடலாம். நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடிட் பார்த்தா அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ண போகிறோம். ஆப்கான லிங்க் என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு, பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு பாருங்கள். லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறதா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா என்னுடைய வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் சம் ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் சேம் அதே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் ஈஸியாக வந்து மேக் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஸ்டார்டிங் வந்துருங்க, ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு பிக்கை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் போய்ட்டு அந்த பிக்கை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த பிக்கு நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 பிக் ஆட் பண்ணிப்பேன். அந்த 2 பிக் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு கீழே எடுத்து வந்துருங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற லேயரையும் அதே மாதிரி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்து எடுத்துன்னு வந்துருங்க. ஓகேங்களா, அப்போ லிரிக் வந்து டாப்பில் ஷோ ஆகும், இமேஜ் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, அது மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள், ரைட் சைட் டாப்பில் 3 ஆட்டம் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் செட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து சென்டர் பண்ணிவிடுங்க. இமேஜ் வந்து கரெக்டாக சென்டராக தெரியாம செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜும் மேலே ரைட் சைட் டாப்பில் இருக்க 3 ஆட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் செட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரெக்டான்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போங்க. இந்த ரைட் சைட் டவுனில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கீழே பார்த்தா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போங்க. அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எஃபெக்ட் மட்டும் ஆன் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே வந்து பேக் வந்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் வந்து போங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்ட் விட்டு கீழே இருக்கிற 2 எஃபெக்ட் மட்டும் ஆன் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த 2 லேயருக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்துடுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள். நார்மலாக பிக் ஆட் பண்ணிட்டு பிக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இதுமாதிரி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிங்க. இதுமாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அதான் நீங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணலாம். இல்லை நான் செட் பண்ண மாதிரி மூவ் ட்ரெஸ் கூட ஃபில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த லேயர் அப்படியே இந்த கீழே இருப்பாங்க சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்கு லேயருக்கு கீழே மாதிரி எடுத்து செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த 2 லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே குரூப்பில் செகண்டாக ஒரு குரூப் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுங்க. ஓகேங்களா, போட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்ல. என்ன பண்ண போகிறேன்னா இங்கே லேயர் இருக்கிற அந்த பிளாக் லேயரில் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள், நான் சென்டர் ஒரு எஃபெக்ட் அதுக்கான 3 லேயர் கிளிக் பண்ணுங்கள். அந்த 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போய்ட்டு ஆட் பண்ண இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட்டோட பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டாக்ட் மட்டும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா பிக் வந்து புக் மார்க் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாதிரி ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். எப்படின்னா நார்மலாக தான் ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள். பிக் வந்து இதுமாதிரி புக் மார்க் வந்து லைனாக நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, இதுமாதிரி வந்து புக் மார்க் வந்து இதுமாதிரி வந்து ஆட் வந்து பண்ணணும். ஆட் வந்து பண்ணி முடிச்சுட்டு இந்த லேயர் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து சம் லிரிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் இது மாதிரி லிரிக்ஸில் இருக்க மாதிரி லிரிக்ஸ்க்கு டவுனில் எடுத்து வந்து வைக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி எங்கள் கிட்ட இருக்க எல்லா இமேஜுமே புக் மார்க் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு லிரிக்ஸுக்கு கீழே வந்து டவுன் வரையும் எடுத்து வந்து வைக்கணும். ஓகேங்களா, எடுத்து வந்துட்டிங்களா? எடுத்து வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டுக்கான ஒரு லேயர் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போயிட்டிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணி லேயர் காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தா இங்கே வந்து புக் மார்க் லைனாக நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆட் பண்ண பிக்கில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு பாருங்கள் லேயர் காப்பின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு எண்டில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ கிளிக் பண்ண மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனையும் லாஸ்ட் ஆப்ஷனையும் இந்த க்ரீன் லின்ஸ்னா ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி லைனாக பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஆட் வந்து பண்ணி முடிச்சுட்டோன்னே நெக்ஸ்ட்டு என்னென்னா மேலே ஒரு லேயர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கான இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஆஃப் இருந்துச்சு ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, எடிட் வந்து பிடிச்சிட்டா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.